Happy morning students. இதில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஆர் காமன் சாம்பிள் ஸ்பேஸ் டைஸை பொறுத்தவரைய என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நம்பர்ஸ் எதுலேருந்து இருக்குது? ஸோ 1 to 6 வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ அதோட சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம வந்து என்ன எழுதலாம்? S equal to 1 2 3 4 5 6. அப்போ மொத்தம் 6 நம்பர்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ நம்மளோட என்எஃப்எஸ் வந்து என்ன வருது? 6. இது வந்து ஒரு டை மட்டும் ரோல் பண்ணோம் அப்படின்னா சரி, ஓகே. இப்போது 2 டை ரோல் பண்ணுறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக நான் இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர் டைஸ் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டை ரோல் பண்ணையில் நமக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ அப்போ நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதுறது? ஃபஸ்ட்டு டைஸ்க்கு எத்தனை நம்பர்ஸ் நமக்கு இருக்கும்? 1 2 3 4 5 6. அதே போல் இன்னொரு டைக்கும் 6 நம்பர்ஸ் நமக்கு இருக்குமா? அப்போ 1 2 3 4 5 6. ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ வந்து பேர் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு டை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டையில் 1 நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் டைலையும் நான் வந்து 1 நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அப்போது நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? 1,1. ஏன்னா ஃபஸ்ட்டு டைலையும் 1 செகண்ட் டைலையும் 1. இப்போ ஃபஸ்ட்டு டையில் 1 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், செகண்ட் டையில் 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போது அடுத்து என்ன வரும்? 1,2. அடுத்து செகண்ட் டையில் 3. ஸோ 1,3. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டையில் 1 ஃபிக்ஸ் பண்ணி இதில் 6 வரைய பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ரோ நான் வந்து எழுத ஆரம்பிக்கணும். அதனால என்ன பண்ணிக்கிறேன்? ஃபஸ்ட்டு டையில் இப்போ நான் வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதனால ஃபஸ்ட்டு டையில் 2ங்கிறதுனால 2. செகண்ட் டையில் மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால 2,1. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு டையில் 2 ஃபிக்ஸடாக இருக்குது, செகண்ட் டையில் 2 ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ 2,2. ஸோ இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக 6,6 வரைக்கும் நம்ம வந்து பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதோட என்எஃப்எஸ் நமக்கு வந்து என்ன இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு டையில் நமக்கு 6 நம்பர்ஸ் இருக்குது, 6 மல்டிப்ளைட் பை. ஸோ செகண்ட் டையில் 6 நம்பர்ஸ் இருக்குது, 6. அப்போது நம்மளோட என்எஃப்எஸ் 6 × 6 36. இப்போ ஒருவேளை நம்ம 3 டை நம்ம வந்து ரோல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஸோ நம்ம 3 டை ரோல் பண்ணும்போது அதே போல் தான். ஸோ ஃபஸ்ட் டைக்கு நமக்கு 6 நம்பர்ஸ் பேரிங் வித், செகண்ட் டைக்கு ஒரு 6 நம்பர்ஸ், அடுத்தது தேர்ட் டைக்கு ஒரு 6 நம்பர். ஸோ இப்போ இந்த இதில் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி வந்திருக்கும்? ஸோ ஃபஸ்ட் டையில் 1 1 1 அப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பேர் பண்ணும்போது. அப்போ 1 1 1 இப்படி நம்ம போட்டுகிட்டே போனோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம 6 6 6ஓட நம்ம வந்து என் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து நிறைய சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு வந்து வரும். அப்போ நம்மளோட என்எஃப்எஸ் எப்படி எழுதலாம்? 6 6 6, 3 டைஸ்க்கும் 6 6 6. அப்போது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்த சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 216 நமக்கு வந்து வரும். இப்போ இதில் நம்ம ஒன்று மட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டை நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் இந்த ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட்டு டைன்னு நம்ம வச்சுக்கலாம், இந்த ஒயிட் வந்து செகண்ட் டைன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணலாம். ஸோ ரோல் பண்ணோன்னா பாருங்கள், ப்ளூ வந்து ஃபஸ்ட்டு டைன்னு சொன்னேன், ஒயிட் வந்து செகண்ட் டைன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் டையில் வந்து 6 இருக்குது, செகண்ட் டையில் 1 இருக்குது. அப்போ நம்ம எங்கே எடுக்கணும்? இந்த இருக்குது. இதுதான் நம்மளோட கிடைச்ச நம்மளோட அவுட்புட், அதாவது 6,1. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு தடவை ரோல் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டையில் 2, செகண்ட் டையில் 3. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்? ஃபஸ்ட் டையில் 2, செகண்ட் டையில் 3. அப்போ இதுதான் நம்மளோட அவுட்புட். Thank you students.